வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஒட்டனூர் குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த முனியப்பனுக்கு பொம்மை முனியப்பன் கோவில் என்று மற்றொரு பேர் உண்டு. இந்த முனியப்பன் கோயிலில் என்ன விசேஷம்னா, வேண்டுதல் வச்சா நிறைவேறாமல் போனதா வரலாறே இல்லை. நம்ம இந்த வழியாக தான் முனியப்பன் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த முனியப்பன் கோயிலை பற்றி சொல்வதற்கு முன்னாடி நம்ம இன்னொருத்தரை பற்றி சொல்லணும். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டை அடக்கியாண்ட மாவீரன் வீரப்பன் வணங்கிய தெய்வம்தான் இந்த முனியப்பன். இந்த முனியப்பன் கோயிலுக்கு வீரப்பன் மாதாந்தோறும் வந்து வணங்குவார் என்று கூறுகிறார்கள். குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் கற்சிலைகள், இங்கே வேண்டுதல் வச்சு வரக்கூடிய பக்தர்கள் வாங்கி கொடுத்த வேல் கம்பு சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்றும் பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. நம்மளுடைய பசங்க டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும், குழந்தைங்களுக்கு கல்யாணமே நடக்கலை, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு வேண்டுகிற பக்தர்கள் இங்கே நம்ம என்ன வேண்டுமோ, போலீஸ் ஆகணும்னா போலீஸ் பொம்மை, நான் ஒரு லாரி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் லாரி பொம்மை, டாக்டர் ஆகணும்னா டாக்டர் பொம்மை, எனக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய பொம்மை, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கணவன் மனைவி கல்யாணம் நடந்து கல்யாணத்தோடு இருக்கக்கூடிய பொம்மை சிலைகள் வாங்கி வைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் அனைத்தும் வேண்டுதல் நிறைவேறி வைக்கப்பட்ட பொம்மைகள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மா பொம்மைகள் இருக்குது மட்டும். பாம்பாட்டி, மகுடு ஊதி காட்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பொம்மைகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பொம்மைகள் இருக்கிறது. அத்தனை பொம்மைகளும் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதால் வைக்கப்பட்ட பொம்மைகள். இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் நாமும் வணங்கி சென்றோம்னா நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம், பெண்ணகர வட்டம், நாகமலை கிராமம், காவேரி ஆற்றங்கரை ஓரம் எழில்மிகு இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரணுன்னா ஒட்டனூர் கோடையூர் பரிசல் வழியாக தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு போகிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு வருகிற பக்தர்கள் கிடா வெட்டி அங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் போடுகிறார்கள். வீரப்பன் அவர்கள் குண்டம்பட்டி முனியப்பன் கோவிலுக்கும் முத்தையன் கோவிலுக்கும் அடிக்கடிக்கு வாக்கு கேட்டு யாருக்கிட்டையும் நம்ம சிக்காமல் இருக்கணும்னு வேண்டுதல் வச்சு 2000 பழங்கள், 1000 தேங்காய்கள், 4 கிடா, 1 மூட்டை அரிசி என எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார். அப்போ விருந்து வைக்கும்போது போலீஸ் வந்ததுனால அவர் தப்பிச்சு போயிருக்கிறாரு. இந்த வீரப்பன் இந்த முனியப்பங்கிட்ட சோழி போட்டு கும்பிட்டுட்டு தான் வாக்கு அளித்ததுக்கு அப்புறம்தான் மற்ற காரியங்கள் செய்வார். இது ஒரு விசேஷம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு புக்கோடு இருக்கக்கூடிய பொம்மை சிலைகள். எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று குழந்தை பிறந்த உடனே தொட்டிலோடு இருக்கக்கூடிய குழந்தை பொம்மைகள். 2 கைகளிலும்
குழந்தையோட ஒரு பொம்மை இருக்குது. டாக்டர் பொம்மை, இட்டாச்சி பொம்மை. இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு நடக்காமல் போனதா இது வரைக்கும் யாரும் வந்து கூறவே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான கோவில். காவேரி ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய கோவில் இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு போய் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போய் உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அதை இந்த முனியப்பங்கிட்ட வேண்டுதலாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறும். வக்கீல் பொம்மை, போலீஸ் பொம்மை, லாரி பொம்மை. இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பக்தர்கள் வந்து மாலை அணிந்து நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வராங்க. கோவிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் பூவாக்கு வந்து கேட்கப்படுகிறது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்காகவோ இந்த வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது தீருமா தீராதா என்று முனிப்பெண்ணிடம் பூவாக்கு கேட்குறாங்க. பூவாக்கு கேட்குற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து காலை மறுபடியும் 10 மணி வரை பூவாக்கு கேட்குறாங்க. உங்களுக்கும் எதனா குறை இருந்தால் காலையில் 6 மணிக்கு போங்க, முனிப்பெண்ணிடம் பூவாக்கு கேளுங்க. பூவாக்கு கேட்டு பூ கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். இது முழுக்க முழுக்க உண்மை. கோவில் நடை பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், எம்மா பொம்மையில் இருக்குது, எம்மா வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. நாமளும் போய் இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா நாமளும் வந்து என்ன வேண்டுமோ அதுக்கு ஏற்றாற் போல் வந்து பொம்மை வாங்கி போய் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காடு சார்ந்த பகுதி, வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில். இந்த முனியப்பனிடம் வேண்டுதல் வைத்தால் எண்ணியபடி என் ஐயன் இறைவன் நமக்கு வந்து தருவார். ஐயா முனியையா, நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வணங்கினால் கண்டிப்பாக நம்மளையும் அந்த முனியப்பன் வந்து காப்பாற்றுவார். உங்களுக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் குடும்பத்தோடு வாழுங்கள். கல்யாண கோலத்துடன் இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அம்மா பேர் பொம்மை இப்போ கல்யாண கோலத்தில் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா கல்யாணம் நடக்கலாம், இந்த முனியப்பன் கோயிலில் போய் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையணும்னா இந்த கோவிலில் வந்து ஐயா முனியையா, என் தொழில் வந்து இப்படி கஷ்டத்தில் இருக்குது, நீ தான் ஐயா காப்பாற்றணும்னு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தொழில் வந்து முன்னேற்றம் காணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. இத்துடன் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.